இல்லைங்களா? ஏன்னா ஆச்சாரியர்கள் கிரந்தம் எழுதுவது வந்து ரொம்ப ரொம்ப துலகம். அதுல நம்முடைய ஆச்சாரியம் எண்ணிலடங்காத கிரந்தங்கள். அந்த நடையை எடுத்து பார்த்தீங்கன்னா அவருடைய திருப்பாயுடைய வியாக்கியானமாட்டம் மற்ற எத்தனை கிரந்தங்கள் இருக்கோ எந்த கிரந்தத்தை நீங்க எடுத்து பார்த்தாலும் மிக 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 எளிமையான நடையில கிரந்தங்களை நமக்கு அருளி செய்கிறார். 1000 இவர் உபன்யாசம் படித்து அவர் உபன்யாசம் பண்ணிட்டு இருக்கார். அற்புதமாக உபன்யாசம் பண்ணிட்டு இருக்கார். இது அப்பப்போ இது மாதிரி ஊறுகாய் மாதிரி நான் அப்பப்போ காமெண்ட் சொல்கிறேன். ஊறுகாய் நல்லா சாப்பிட்டுருக்கீங்க, ஆனால் ஊறுகாய் இல்லாத வந்து சாப்பாடு ரசிக்காது. அது மாதிரி ஊறுகாய் என்ன சொல்கிறேன்னாக்க இந்த வேதத்தில் அவர் சொல்கிறாரு. இது வந்து இதில் வேடிக்கையாக சொல்ல கேளுங்க. கம்பர் சொல்ற வேதத்தின் முன் செல்க, நான்மறைகள் தேடி எங்கும் காணமாட்டா செல்வன். கலியன் சொல்ற 4 மறைகள் தேடி எங்கும் காணமாட்டா செல்வன் அப்படிங்கிறார் திருமகை ஆழ்வார். அந்த மாதிரி சொல்லி கம்பர் சொல்றார் வேதத்தின் முன் செல்க, நீ முன்னாடி போற வேலை ஒன்று தேடிண்டே பின்னாடி ஓடி வர்றது. வேதத்தின் முன் செல்க அப்படின்னாக்க அதான் நீ வேலை முன்னாடி பின்னாடி போற வேலை ஒன்று தேடிண்டே குழந்தைய காணுன்னா குழந்தை எங்கேயோ போயிருக்கு, அதை தேடினா அதுக்கு பின்னாடி நம்ம ஓடுவோம். அந்த மாதிரி வேதத்தின் முன் செல்க வரிசையாக வருது. அதில் பாருது 7வது சுவாமி. இன்னும் பேசணும். சரிங்க. வேதத்தின் முன் சொல்லிட்டு இதில் ஆழ்வாருடைய ஒரு வார்த்தைக்கு முன்னாடி போக முடியாத வேதம் அப்படிங்கிறது. அவருடைய ஒரு வார்த்தைக்கு சடகோபனுடைய ஒரு வார்த்தைக்கு முன்னாடி போக முடியாது வேதம் அப்படிங்கிறது. அதனால போக முடியும். கோவிலில் உற்சவம் நடக்கும்போது